நீங்களும் உங்களுடைய போட்டோவோ இல்ல உங்க குடும்பத்தினர் போட்டோவையோ ஏதோ ஒரு ஏஐல கொடுத்து இந்த மாதிரி நீங்க வந்து மாத்திக்கிட்டு இருக்கீங்களா? நான் சொல்ல போற இந்த ஒரு விஷயத்தை கேட்டுட்டு நீங்க பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கறத வந்து சிந்திங்க. இந்த வீடியோ பாக்குற நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஏஐல வந்து உங்க ஃபேஸை வந்து இந்த மாதிரி மாத்திருப்பீங்க. இன்னும் சிலர் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி பண்றாங்க, இது நம்மளும் பண்ணி பார்க்கணுமே சொல்லி ஒரு ஐடியால இருப்பீங்க. தயவு செஞ்சு அந்த ஐடியாவை கைவிட்டுருங்க. நீங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு ஏஐயுமே ஆபத்தானது தான். ரொம்ப காலமாவே நம்ம வந்து நம்மளோட டேட்டாக்களை பிரைவேட்டா நம்ம வந்து ரொம்பவே பிரைவசியா வந்து வச்சிருப்போம். அப்படி உள்ள நிறைய பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏஐல மூலமா நம்மளுடைய ஃபேஷியல் டேட்டாவையும் நம்மளோட வாய்ஸ் டேட்டாவையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய வாய்ஸ் அது மட்டும் இல்லாம நம்ம ஃபேஷியல் டேட்டா எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒவ்வொரு தடவை ஏஐல நம்ம டேட்டாவை கொடுக்கும்போது அது வந்து கண்டிப்பா வந்து ஸ்டோர் பண்ணும். இது நீங்க அந்தந்த ஏஐயோட அக்ரிமெண்ட்ல படிச்சு பார்த்தாலே தெரியும். உங்களோட டேட்டாக்கள் எல்லாமே சேவ் பண்ணப்பட்டு அந்த ஏஐ ட்ரெயின் பண்றதுக்கு யூஸ் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்கேம்லையும் கிரைம்லையும் சிக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய புள்ளியா அமையும். இன்னைக்கு இந்த ஏஐ மூலமா நம்ம வந்து ஃபேஸை மாத்துறது, நம்மளோட கெட்டப்பை மாத்துறது அப்படிங்கிறது சர்வசாதாரணமாயிருச்சு. சின்ன பசங்கள்ல இருந்து ஆண்கள், பெண்கள், வயசானவங்க எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு இது வந்து ஒரு பொழுதுபோக்காவே ஆயிருச்சு. இது மூலமா இது வந்து ட்ரஸ்டட், இது நான் ட்ரஸ்டட் அப்படின்னு சொல்லவில்லை. எல்லா ஏஐலயுமே உங்களோட டேட்டா வந்து பேக்கப் எடுக்கப்படும், ஸ்டோர் பண்ணப்படும். அதனால ஒருபொழுதும் எந்த ஏஐலயுமே வந்து உங்களோட டேட்டாஸ் வந்து கொடுக்காதீங்க. உங்க டேட்டா வந்து மதிப்பு மிக்கது. இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல நம்ம வந்து ஏஐ சூப்பராகவே பயன்படுத்திக்கலாம். அதுக்கு வந்து நிறைய டேட்டாஸ் வந்து நம்மளால கெயின் பண்ணிக்க முடியும். ஆனா வந்து ஒருபொழுதும் வந்து அந்த ஏஐ கிட்ட நம்ம டேட்டாவை கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு தான் ஆபத்தா முடியும். ஏஐ பயன்படுத்தி இந்த மாதிரி போலியான கேர்ள் ஃப்ரெண்ட் உருவாக்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், அது மட்டும் இல்லாம விதமா போஸ்ட் போடுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் உறவினருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த ஆபத்தை வந்து புரிய வைங்க. மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்.